வணக்கம் பிள்ளைகள். 2026ஆம் ஆண்டு வவுனியா தெற்கு வலயத்தால தரம் 10 மாணவர்களுக்கு நடாத்தப்பட்ட 2ஆம் தவணை பரீட்சை கணித பாட வினாத்தால் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதுல பகுதி 1 பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்ப பகுதி 1ன்னு சொன்னா அவங்களுக்கு தெரியும், அது 2 மணித்தியால பரீட்சை. அதுல முதல் 25 குறு வினாக்கள் இருக்கும். அதுல தரப்பட்ட இத்தாளிலேயே விடையளிப்போம். எக்ஸ்ட்ரா தாளையெல்லாம் விடையளிக்க இயலாது. எல்லா வினாத்தாள்களுக்கும் இத்தாளிலேயே விடை எழுதுக. 25 கேள்விகள் இருக்கும். அந்த 25 கேள்வியும் எப்படி செய்யறோம்னு சொல்லி நாங்க பார்த்துட்டோம். கடந்த வகுப்புல பார்த்துட்டோம். சரிதானே? அதுக்கு பிறகு பகுதி பி. சரியா? பகுதி 1ல பகுதி ஏ, பகுதி பி என்று 2 பகுதிகள் இருக்கு. பகுதி ஏல 25 கேள்விக்கும் 50க்கு மார்க்ஸ். என்ன 50? கணித பாடத்துல எம்சிக்யூ இல்லை என்ன? ஆனா இது கிட்டத்தட்ட அந்த எம்சிக்யூன்றது எவ்வளவு இலகுவானதோ அதே மாதிரி இந்த 25 கேள்வியும் ஒரு இலகுவானது புள்ளிகளை பெறுறதுக்கு. சரி, அந்த 25க்கும் 25 எடுக்கிற மாதிரி படிக்கணும். ஓகே தானே? அதே மாதிரி பகுதி பியில 5 கேள்வி இருக்கும். இது சாய்ஸ் எல்லாம் இல்லை, இதுல ஃபுல்லா பகுதி 1ன்னு சொன்னாலே முழுமையாக செய்யும். முழுமையாகவே எல்லா வினாக்களுக்கும் விடைகளை இத்தாளிலே விடை எழுதும். தரப்பட்ட தாளிலே எழுதும். அப்ப நீங்க இந்த பேப்பரை பிரிண்ட் பண்ணி போட்டு பேப்பர் பழுதா போயிருமன்றதுக்காண்டி ஒற்றையில் எழுதி பழகிறேன் இல்லை. சரி, பேப்பர் பழுதா போனா இன்னொரு பிரிண்ட் எடுக்கலாம் தாராளமா. சரியா? புத்தம் புதுசா வச்சு தம்பி தங்கச்சி கொடுக்கறதுக்கு சேமிக்க தேவையில்லை. பேப்பரை பிரிண்ட் எடுத்து பேப்பர்லயே செய்து பழகுங்க. ஏன்னு சொன்னா அப்பதான் இந்த இடங்கள், இப்ப இதுல தரப்பட்ட இடங்கள் குறைவாக தான் இருக்கும். ஒரு ஒரு 2 செய்கவலையும் விடையும் எழுதுறதுக்கு போதுமா தான் இருக்கும். சரி, அப்ப இதுக்குள்ள கணக்கு எழுத முடியாது. எழுதி போட்டு வெட்டிலாது. எழுதி போட்டு வெட்டினா இடம் போயிடும். ஏன்னா இதுல ஒரு விடை ஒன்று எழுதுறீங்க, இதுல ஒரு விடை ஒன்று எழுதுறீங்க, அது திடீரென்று அது பிழை என்று தெரியுது. அப்ப விடையை வெட்டி போட்டா இதுக்குள்ள இடம் இல்லை. அதுக்குள்ள அப்படியே கோடு போட்டு நான் இங்கே விடைகளை எழுதி உள்ளேன். என்ன இப்படி எல்லாம் எழுதக்கூடாது. சரியா? பேப்பர் நீட்டா இருக்கணும் தானே? அப்ப என்ன செய்ய போறோம்? இந்த மாதிரி கேள்வி பகுதி பிஏ செய்ய உள்ள ரஃப் சீட் முக்கியம். ரஃப் பேப்பர் கேட்டா தருவாங்க. ஓஎல் எக்ஸாம் ஹோல்ல எத்தனை ரஃப் பேப்பர் கேட்டாலும் தருவாங்க. அதை முதலே வாங்கி வைக்கிறது, வாங்கி வச்சு போட்டு ரஃப் பேப்பர்ல ரஃப்பா செய்து கொண்டு, சரியா, செய்கவழியோட விடைகளை இதுல பிரதி செய்யணும். செய்கவழியோட பிறகு ரஃப் பேப்பர்ல செய்கவழி எழுதி போட்டு விடையை மட்டும் இதுல போடுறேன் இல்லை. ஏன்னு சொல்றேன் பாருங்க. இப்போ மார்க்ஸை சொல்லுவேன் தானே, அப்போ உங்களுக்கு விளங்கும் மார்க்ஸ் எப்படி போகுதுன்னு சொல்லி தெரிஞ்சு கொள்ளுங்க. அப்ப உங்களுக்கு தெரியும் இதுல பின்னங்கள்ன்றது ஒரு தவிர்க்க முடியாத கேள்வி. பின்னங்கள். சரியா? அதுக்கு மாதிரி சுற்றளவு பரப்பளவு, சுற்றளவு பரப்பளவு, அது மாதிரி சதவீதம், தரவுகளை வகை குறித்தல். அங்கால 5வது கேள்வியா எங்களுக்கு ஓஎல்ல நெய்யரி மரவரி வரும். ஓஎல் எக்ஸாம்ல நெய்யரி மரவரி வரும். இது தரம் 10 தவணை 2ன்றபடியா இதுல தூர நேர வரைவு தரப்பட்டிருக்கு. ஓகே தானே? சரி, இப்ப முதலாவது கேள்விக்கு போவோம். முதலாவது கேள்வி பின்னங்கள். ஒரு இலகுவான கேள்வி. 10க்கு 10 எல்லாருமே எடுக்கலாம் வடிவா படிச்சா. அப்ப இந்த கேள்வியை பாருங்க, நாங்க எப்படி செய்ய போறோம்னு பாருங்க. ரஃப் பேப்பர்ல எப்படி குறிச்சு இந்த கேள்வியை செய்ய போறோம்னு பாருங்க. அப்ப கேள்வி என்ன சொல்லப்படுறது? விமல் தனது சம்பளத்தின் 1/3 ஒரு பங்கை உணவிற்கும். சரியா? முழுவதன் 1/3. முழு சம்பளத்தை 3ஆ பிரிச்ச ஒரு பங்கை உணவுக்கு செலவிடுறார். அங்கால மீதின்னு சொல்ல இல்லை. அங்கால பாருங்க 9/1 சொன்னா என்ன? முழு சம்பளத்தை 9ஆ பிரிச்சு ஒரு பங்கை போக்குவரத்துக்கு செலவு செய்கிறார். இங்க மீதியில் என்ற ஒரு வரி வர இல்லை. இதுவும் முழு பங்கு தான். முழுசா சம்பளத்துல 3ல் ஒரு பங்கு உணவுக்கு செலவிடுறார். முழு சம்பளத்துல 9ல் ஒரு பங்கு போக்குவரத்துக்கு செலவு செய்கிறார். இது விளங்கணும் உங்களுக்கு. பிறகு பழக்க தோஷத்துல 3ல் ஒரு பங்கு உணவுக்கு. அப்ப மிச்சமா 3ல் 2 இருக்கும். அதுலதான் 9ல் 1 போக்குவரத்து போல இருக்குன்னு சொல்லி பிழையாக விளங்கக்கூடாது. மீதியின் அந்த இன் என்ற வார்த்தையே இந்த வரியில இல்லை, இவ்வளவுக்குள்ளேயும் இல்லை. சரியா? அப்ப இது 2மே முழு பின்னம் தான். 3ஆ பிரிச்ச ஒரு பங்கு உணவு, 9ஆ பிரிச்ச ஒரு பங்கு போக்குவரத்து. ஓகே, அங்கால பாருங்க. மீதியில் திரும்ப இப்பதான் இந்த இன்னன்றதே வருது. இன்னன்னு சொல்லுவாங்க பிள்ளைகள், இல்லன்னு சொல்லுவாங்க. மீதி இன் என்று சொன்னாலும் அது இன் தான், மீதி இல் என்று சொன்னாலும் அது இன் தான். அப்ப மிச்சத்தை காணணும். மிச்சம் இந்த 2 உணவுக்கு செலவு போக, போக்குவரத்துக்கு செலவு போக, மிச்சமா இருந்த காசுல 10ல் 3 பங்கு பிள்ளைகளின் கல்வி செலவுக்கு செலவிடுகிறார். சரியா? பிள்ளைகளின் கல்வி செலவிடுகிறார். ஓகே, இடையில ஜாயின் பண்றாங்க, மைக்க பார்த்து மீட் பண்ணி கொடுங்க. இடையில ஜாயின் பண்றாங்க. ஓகே, பிள்ளையின் கல்வி செலவுக்கு செலவு செய்கிறார்.
திரும்ப மிச்சம் வருமல்லோ, திரும்ப மீதி கல்வி செலவும் போக இப்ப மிச்சத்துல 7/2 வங்கியில வைப்பு செய்கிறார். வங்கியில வைப்பு செய்த பணம் 8000 ரூபாய் ஆகும். ஓகே தானே? அப்ப தேவையான தரவுகளை குறிச்சு இந்த கேள்வி ஸ்டார்ட் பண்ண போறோம். பாருங்க, பகுதி பியில முதலாவது கேள்வி செய்ய போறோம். பகுதி பியில முதலாவது கேள்வி பின்னங்கள். அதுல தந்த தரவுகளை ரஃப் பேப்பர்ல எப்படி குறிக்கிறோம்னு சொல்லி தரேன் பாருங்க. உணவுக்கு உணவு உணவுக்கு 3/1 பங்கு. முழு சம்பளத்துல 3/1 பங்கு உணவுக்கு செலவிடுற. சரியா? அதுக்கப்புறம் போக்குவரத்து, என்ன டிரான்ஸ்போர்ட், பஸ் காசு, பெட்ரோல் காசு, என்ன உங்களோட அப்பான்னு நினைச்சு கொள்ளுங்க. சரியா? உங்களோட அப்பாவுக்கு இந்த சில எல்லாம் இருக்கு. உங்களுக்கு எல்லாம் சாப்பாடு ஓடும், அவர் பைக்குக்கு பெட்ரோல் அடிக்கணும், சில நேரம் அப்பா பஸ்ல போய் வேலை செய்யறாரா இருப்பார், அப்ப போக்குவரத்து செலவு செய்யணும். உங்களுக்கு எல்லாம் கிளாஸ் ஃபீஸ் கட்டணும், ஏன்னா பிள்ளைகளின் கல்வி செலவுக்கு கிளாஸ் ஃபீஸ் கட்டணும். மிச்சமா இருந்துச்சுண்டா, மிச்சம் இருக்காது, ஏன்னா இப்ப இருக்கிற பொருளாதார நிலையில மிச்சம் இருக்காது. அப்படி இருந்துச்சுன்னா அதை கொண்டே பேங்க்ல போடுவார். ஏன்னா அப்படி யோசிச்சு கொள்ளணும். சரியா? போக்குவரத்துக்கு என்ன செலவிடுறார்? 9/1. போக்குவரத்துக்கு 9/1 செலவு செய்கிறார். அங்கால மீதியில். சரியா? அங்கால ஓகே, இது போதும். இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணும் இந்த கேள்விய. முதலாவது கேள்வி பாருங்க. உணவு போக்குவரத்து ஆகிய இரண்டுக்கும் செலவு செய்தது முழுவதின் என்ன பின்னம் ஆகும்? சரியா? முதலாவது கேள்வி உணவுக்கும் போக்குவரத்துக்கும் ரெண்டுக்கும் சேர்த்து எவ்வளவு செலவு செஞ்சிருக்காரு எப்படி காண்றது? எப்படி கூட்டணும். கூட்டணும். உணவுக்கு 3/1, போக்குவரத்துக்கு 9/1, ரெண்டையும் சேர்த்து எவ்வளவு செலவு பண்ணிருக்காருன்னா 2ஐயும் கூட்டணும். அப்ப 3/1 9/1 கூட்டணும். சரி, அப்ப 1/2 போடலாமா? மேல 1/2 தானே போடுவோமா? 1/2 இல்ல சார், இந்த பின்னத்தை பகுதியங்கள் சமனாக இல்ல, அதை சமப்படுத்தணும். சமனாக இல்லை. அப்ப இங்க 9 இருக்கு, இங்க 3 தான் இருக்கு. அப்ப இந்த 3 நாங்க என்னவா மாத்தணும்? இந்த 3 9ஆ மாத்தணும். 9ஆ மாத்தணும். எப்படி 9ஆ மாத்துறது? தொகுதி எண்ணையும் குண்டால பெருக்கணும். வெரி குட். 3ஆல பெருக்கணும். கீழையும் பகுதி எண்ணையும் 3ஆல பெருக்கணும், தொகுதி எண்ணையும் 3ஆல பெருக்கணும். ஏன்னா பகுதி எண்ணில எந்த நம்பரால பெருக்கிறோமோ அதே நம்பரால தொகுதி எண்ணையும் பெருக்கணும். சரியா? அப்ப இதுல வரப்போது 3 1 3 2 வரப்போகுது. மேல 3, கீழே 3 9 வரப்போகுது. சரியா? இஞ்சால இவர் அப்படியே இருக்கும். இஞ்சால இவர் அப்படியே 9/1. அப்ப 9 9. இப்ப பகுதி எண்கள் உங்களோட விடைகள் சரி. 6 சரியா? நீங்க கலைஞ்சி போட்டு மீன் பண்ணிக்கீங்களா? சரி, அப்ப பாருங்க, பகுதி எண்கள் ரெண்டும் சமனா இருக்குதெல்லாம். பகுதி எண்கள் ரெண்டும் சமனா இருந்தா தொகுதி எண்களை கூட்டலாம். அப்ப 3 3 4. ஆகவே உணவுக்கும் போக்குவரத்துக்கும் ரெண்டுக்கும் சேர்த்து அவர் செலவழிச்சத மொத்த சம்பளம் 9ன்னு சொன்னா அதுல 4 பங்கு முடிச்சு. 9ல 4 பங்கு சாப்பாட்டுக்கும் டிரான்ஸ்போர்ட்டுக்கும் முடிச்சு. சரியா? ஓகே. இப்ப அங்கால பாருங்க, அடுத்த கேள்விக்கு போகிறோம். அடுத்த கேள்வி என்ன சொல்றாங்க? அடுத்த கேள்வி பிள்ளைகளின் கல்வி செலவுக்கு செலவு செய்தது மொத்தத்தின் என்ன பின்னம் ஆகும்? சரியா? பிள்ளைகளோட கல்வி செலவுக்கு டியூஷன் ஃபீஸ் எவ்வளவு கட்டியிருக்கிறார் டேடி பார்க்க போறோம். இப்ப கேள்விக்கு திரும்ப போகணும். அப்ப பிள்ளைகளோட கல்வி செலவுக்கு என்று சொன்னா அந்த வரியை தேடணும். பிள்ளைகளோட கல்வி செலவுக்கு எவ்வளவு செலவழிச்சிருக்கார்? மீதியில் 10/3. மீதியில் 10/3. அதான் பிள்ளைகளோட கல்வி செலவுக்கு. சரியா? அப்ப மீதி எங்களுக்கு தந்திருக்கா? கேள்வியில நேரடியா மீதி தந்திருக்கா? இந்த 2 செலவு மீதி தந்திருக்கா கேள்வியில? இல்ல. தரல. சரியா? மீதி தரல. அப்ப மீதியை பொஸ்டுக்கு காணணும். விளங்குச்சா? செய்கவழிக்கு எப்படி மார்க்ஸ் தருவாங்கன்னு சொன்னா, சரியா? தராத தரவை நம்ம தானே காணணும். அப்ப உணவுக்கும் போக்குவரத்துக்கும் போக மிச்சம் எவ்வளவு? 9ல 4 போயிடுச்சு. அப்ப மிச்சம் எவ்வளவு? 9ன் மேல 9ல 5. 9ல 5 மிச்சம் இருக்கு. 9ல 4 பங்கு செலவாயிட்டு, அப்ப 9ல 5 மிச்சமாயிருக்கும். அதை நாங்க கண்டு கொடுப்போம். முழுவதும் என்ன முழுசா இருந்தது சம்பளம் 9ல 9 இருந்துச்சு. அதுல உணவுக்கும் போக்குவரத்துக்கு செலவானது 9ல 4. சரியா? 9ல 4 மீதி.
மீதியை காண்றோம். சரியா, மீதியை காண்றோம். அப்போ 9ல 9 முதல்ல இருந்தது, அதுல 9ல 4 முடிஞ்சு. அப்ப இப்ப மீதி 9ல 5. சரியா, 9ல 5. சரியா, இப்ப கேள்விக்கு வா. கேள்வி என்ன? கல்வி செலவுக்கு. ஆகவே கல்வி செலவு என்ன, பிள்ளைகளோட கல்வி செலவுக்கு என்ன சொல்றாங்க? மீதியின். சரியா, அப்ப மீதி கண்டுட்டோம். 9ல 5 இப்ப மிச்சம் கிடக்கு. என்ன மீதியின். இன்னன்னு சொன்னா என்ன பிள்ளை? இன்னன்னு சொன்னா நாங்க அதுக்கு பதிலா என்ன போடுவோம்? இன்னன்னு சொன்னா பெருக்கல். மீதியின். சரியா, இன்னன்னு சொன்னா பெருக்கல். உங்களுக்கு மீதியின் 10ன் மேல் 3 பங்கா. மீதியில 10ன் 3 கல்வி செலவா. அப்ப வெட்டுவோம். என்ன, வெட்டக்கூடியதை வெட்டுவோம். சரியா, என்ன செய்யலாம்? 5 பாருங்க. 5ஆல 5 வெட்டினா எத்தனை முறை? ஒரு முறை. ஓகே. 5ஆல 10 வெட்டினா எத்தனை முறை? 2 முறை. சரியா, இன்னும் வெட்டலாம் இல்ல? இன்னும் வெட்டலாம். என்ன, இந்த 3ஆல 3 வெட்டினா எத்தனை முறை? 3ஆல 3 வெட்டினா ஒரு முறை. ஒரு முறை. 9 வெட்டினா எத்தனை முறை? 9 வெட்டினா 3 முறை. ஒரு முறை. சரியா, அப்ப வெட்டி கொத்தியாச்சு. அப்ப என்ன வரப்போகுது பாருங்க. மேல என்ன மிச்சம் கிடக்கு? 1 தர 1. மேல 1 தர 1 மிச்சம் கிடக்கு. 1 தர 1 1. கீழே 3 தர 2. 3 தர 2 6. அப்ப கல்வி செலவுக்கு மொத்த செலவுல மொத்தமா இருக்கிற சம்பளத்துல 6ல் 1 பங்கு கல்விக்கு செலவழிச்சிருக்கிறார். சரியா, மொத்த சம்பளத்துல 6ல் 1 பங்கு கல்விக்கு செலவழிச்சிருக்க. அவ்வளவு கேள்வி முடிச்சு. விளங்காடிகள். சரியா, ஓகே. அப்ப இங்க பாருங்க, வங்கியில் வைப்பு செய்த பணம் முழுவதின் என்ன பின்னமா? வங்கியில வைப்பு செய்த பணம். இப்ப நேரா போ. அடுத்த கேள்வி, வங்கியில வைப்பு செய்யறது தொடர்பா என்ன தரவு தந்திருக்காங்க? வங்கியில வைப்பு என்ன செய்யற? மீதியில். சரியா, மீதியில் சொன்னா என்ன? இப்ப உணவு. சரியா, உணவுக்கு செலவாயிட்டு. உணவு செலவாயிட்டு. அது மாதிரி போக்குவரத்து செலவாயிட்டு. இல்லையா, போக்குவரத்து செலவாயிட்டு. அதுக்கு மாதிரி கல்வி செலவு. கல்வி செலவும் செலவாயிட்டு. சரியா, இவ்வளவு செலவும் போக மிச்சம் இருக்குந்தானே. அந்த மீதியில 7 மேல் 2 வங்கியில வைப்பு செய்கிறார். சரியா, அப்ப இவ்வளவு இந்த 3 செலவையும் காணும். உணவுக்கு, போக்குவரத்துக்கு, கல்வி செலவுக்கு, இந்த 3க்கும் எவ்வளவு செலவாயிருக்குன்னு முதல்ல காணும். அதுக்கு பிறகு மிச்சத்தை காணும். சரியா, முதல்ல எத்தனையாவது கேள்வி? 3வது. 3வதுல உணவு, போக்குவரத்து. என்ன, போக்குவரத்து, கல்வி. கல்வி. இந்த 3க்கும் எவ்வளவு செலவாயிருக்குன்னு காணும். இந்த 3க்கும் எவ்வளவு செலவாயிருக்கு. அப்ப பாருங்க, உணவுக்கும் கல்விக்கும், சாரி, உணவுக்கும் போக்குவரத்துக்கும் இதுல கண்டிருக்கோம். முதலாவது என்ன? உணவுக்கும் போக்குவரத்துக்கும் கண்டிருக்கோம் 9 மேல் 4. உணவுக்கும் போக்குவரத்துக்கும் 9 மேல் 4. கல்விக்கு எவ்வளவு செலவாயிருக்கு? கல்விக்கு எவ்வளவு செலவாயிருக்குன்னு கண்டிருக்கோம் 6 மேல் 1. 6 மேல் 1. 6 மேல் 1. சரியா, அப்ப இதுல மொத்தமாக எவ்வளவு செலவாயிருக்கு? இந்த 2 4 3 மஞ்சள் கூட்டலாமா? 4 3 மஞ்சள் கூட்டலாமா? இல்ல சார், பகுதி எண்களை சமன்படுத்த. ஓமாசி பகுதி எண்கள் சமனாக இல்லை. அப்ப பகுதி எண்களை சமப்படுத்தும். அப்ப இங்க 9 இருக்கு, இங்க 6 இருக்கு. 9க்கு மாறுக்கும் போமாசி என்ன? 9க்கு மாறுக்கும் போமாசி எத்தனை? 18. 18. 6 9. 6 9 2 இருந்தா 2ஆல பிரிக்கணும். 2ஆல பிரிச்சா 3, 2ஆல பிரிக்க இயலாது. இங்க 2 முடிஞ்சு. 2 இல்ல. அப்ப இதை எத்தனையால பிரிக்கணும்? இனி எத்தனையால பிரிக்கணும்? 3ஆல. 3ஆல பிரிக்கணும். 3ஆல பிரிச்சா ஒரு முறை. 9 3ஆல பிரிச்சா 3 முறை. சரியா, திரும்பவும் 3ஆல தான் பிரிக்கணும். அப்ப 1 1. 3 6 6 3 எத்தனை? 18. 9க்கு மாறுக்கும் போமாசி 18. அப்ப 9 18 மாத்த எத்தனையால பெருக்கணும்? 6 18ஆல பெருக்க மாத்த எத்தனையால பெருக்கு?
9 2ஆலையும் 6 3ஆலையும் பெருக்கணும். 9 2ஆல பெருக்கினா 18 வரும். ஏன்னா 9 2ஆல பெருக்கினா 18 வரும். அது மாதிரி 6 3ஆல பெருக்கினா 18 வரும். 6 3ஆல பெருக்கினா 18 வரும். சரி, எங்கட நோக்கம் முன்னங்களை கூட்டணும்னு சொன்னா பகுதி எண்கள் ரெண்டும் ஈக்குவலா இருக்கும். அவ்வளவுதான். சரியா? அப்ப இதுல வந்துட்டு 18 வந்துட்டேன். இதுல வந்துட்டு 18 9 2 18 மேல 4 2 8. அங்கால 6 3 18. ஏன்னா 6 3 18. சரியா? கொஞ்சம் கீழே போயிட்டேன். 18 மாதிரி 1 3 3. ஓகேவா? அப்ப பாருங்க, இப்ப 18 18 18 18 ரெண்டும் ஈக்குவல் ஆயிட்டு 8 3 மெத்தனை 8 3 மெத்தனை 11 11 11. சரியா? இந்த ரெண்டையும் கூட்டினா என்ன வருது? 18 மேல் 11. அதாவது உணவு, போக்குவரத்து, கல்வி இவ்வளவுக்கும் 18 மேல் 11 பங்கு செலவழிச்சிட்டார். சரியா? 18 மேல் 11 பங்கு செலவழிச்சிட்டார். சம்பளத்துல 18 மேல் 11 பங்கு செலவழிச்சிட்டார். அவ இப்ப இவ்வளவு மிச்சம் இருக்கும். 18ல 11 போயிட்டுதல்ல, 18ல 11 இந்த 3க்கு செலவாயிட்டுல. அப்ப இப்ப எவ்வளவு மிச்சம் இருக்கும்? 7 18 மேல் 7 18ல 7 செலவாகும். என்ன? 18ல 11 செலவானா 18ல 7 மிச்சம் இருக்கும். அப்ப மீதியை காணும். சரியா? மீதி எப்படி காண்றது? 18 மேல் 11 கழிக்க போறோம்னு சொன்னா முழு பின்னத்திலிருந்து முழு பின்னம்னா 1. அந்த 1 நாங்க எங்களை இஷ்டத்துக்கு எழுதலாம். 10 மேல் 10 போடலாம், 20 மேல் 20 போடலாம், 30 மேல் 30 போடலாம். 30 30ஆல பிரிச்சா உண்டு. பகுதி எண்ணும் தொகுதி எண்ணும் சமனா இருந்தா அது கூட உண்டு. சரி, அதுக்கான பூஜ்ஜியம்னு சொல்றீல. ஏன்னா 1 1ஆல பிரிச்சாலும் உண்டு தான். அப்ப 18 எங்கில் 18 போடலாம். சரியா? 18 18ஆல பிரிச்சா உண்டு. முழு பின்னம் முழு சம்பளம் உண்டு. 18 மேல் 18. அதுல இப்ப எங்களுக்கு உணவுக்கு, போக்குவரத்து, கல்விக்கு 18 மேல் 11 செலவாயிட்டு. சரியா? அப்ப மிச்சமா இருக்கிறது 7. சரியா? மிச்சமா இருக்கிறது 7. இப்ப கேள்விய திரும்ப வாங்க, மறந்துருக்கு உங்களுக்கு கேள்வியிலே இவ்வளவு மினக்கட்டனாங்க. இப்ப நாங்க செய்துட்டு இருக்கிறது வங்கியில வைப்பு செய்த பணம் எவ்வளவுன்னு கண்டுட்டு இருக்கோம். அதுல வங்கியில வைப்பு செய்தது 7 மேல் 2, மீதியில் 7 மேல் 2. அப்ப மீதி காண்றதுக்கு தான் நாங்க எவ்வளவு ஏற்கனவே செலவாயிட்டு என்று பாக்குறோம். உணவுக்கு, போக்குவரத்துக்கு, கல்விக்கு. ஏன்னா இந்த 3க்கும் எவ்வளவு செலவானதுன்னு கண்டுபிடிச்சிட்டோம். உணவுக்கு, போக்குவரத்துக்கு, கல்விக்கு 18ல 11 செலவாயிட்டு. அப்ப 18ல 11 போனா 18ல 7 மிச்சம் இருக்கும். சரியா? அப்ப இந்த மிச்சத்திலையும் 7ல 2, மீதியில் 7ல் 2 வங்கியில வைப்பு செய்யற. அப்ப வங்கியில வைப்பு செய்த பணம் என்ன? மிகுதியில் மீதியின் என்ன பிள்ளை? மீதியில் 7 மேல் 2. அப்ப என்னன்னு சொன்னா அவனுக்கு தெரியும். என்ன என்னன்னு சொன்னா என்ன? பெருக்கள் 7 மேல் 2. 7 மேல் 2 வெட்டலாம். என்ன? ஈஸியா வெட்டலாம். 7 7ஆல வெட்டினா ஒரு முறை, 7 7ஆல வெட்டினா ஒரு முறை. அதே மாதிரி 2 2ஆல வெட்டினா ஒரு முறை, 18 2ஆல வெட்டினா எத்தனை முறை? 9 முறை. சரியா? அப்ப விடையா என்ன வரப்போகுது? மேல 1 ரவுண்டு 1, கீழே 9 ரவுண்டு 9. அப்ப வங்கியில அவர் வைப்பு செய்த பணம் மொத்த சம்பளத்துல 9 மேல் 1 பங்கு வங்கியில வைப்பு செய்திருக்கிறார். சரியா? விளங்காட்டி கேளுங்க. ஓகே, இப்ப அடுத்த கேள்வி பாருங்க. கடைசி கேள்வி பாருங்க. விமலின் மாத சம்பளம் எவ்வளவு? விமலின் மாத சம்பளம் எவ்வளவு? இப்ப கேள்விக்கு போகணும். திரும்ப என்ன தரவு தந்திருக்காங்க? கடைசி வரிய பாருங்க. இது இன்னும் பாவிக்கல நாங்க. வங்கியில வைப்பு செய்த பணம் 8000 ரூபாய். வங்கியில வைப்பு செய்த பணம் 8000 ரூபாயா? வங்கியில வைப்பு செய்த பின்னம் தெரியும். இப்ப டோட்டல் அமௌண்ட், அந்த அமௌண்ட் தெரியும். வங்கியில வைப்பு செய்த பின்னமும் தெரியும், வங்கியில வைப்பு செய்த அமௌண்ட்டும் தெரியும். அப்ப பின்னத்தையும் அமௌண்ட்டையும் சமப்படுத்துவோம். என்ன?
9ல் ஒரு பங்கு வங்கியில வைப்பு செய்திருக்கிறார். அந்த 9ல் ஒரு பங்கு தான் எவ்வளவு கேள்வியில வந்திருக்கு? 8000. 8000. 8000. 9ல் ஒரு பங்கு. சரியா, 9ல் ஒரு பங்கு. இல்ல வரும்லே. சரியா, 9ல் ஒரு பங்கு ரூபாய் 8000. 9ல் ஒரு பங்கு ரூபாய் 8000. சம்பளத்தை 9ஆ பிரிச்சு ஒரு பங்கு 8000. அப்ப சம்பளம், மொத்த சம்பளம் எவ்வளவு? 9 மேல எத்தனை பங்கு? 9. 9ல 9. 9 பங்கு. போட்டுட்டு எழுதலாம், அல்லது மொத்த சம்பளம் ஒன்று போட்டுட்டு எழுதலாம். அது உங்களோட இஷ்டம். சரியா, 9ல் 9 என்று போட்டு எழுதலாம், அல்லது மொத்த சம்பளம் ஒன்று போட்டு எழுதலாம். 9 மேல் 9 பங்கு. அப்ப மாம்பழ கணக்கு. ஒரு மாம்பழம் 8000. 9 மாம்பழம் எத்தனை? எப்படி காண்றாங்க? மெதட் என்ன? 9ஆல பெருக்கணும். 9ஆல பெருக்கணும். அவ்வளவுதான். வெரி குட். 9 இருக்கணும். அப்ப 8000 தவிர 9, 8 9 72. 8 9 72. ஆகவே ரூபா 72. அங்க 1 2 3 3 சைபர் இருக்கு. ஆகவே 72,000 ரூபாய் அவருடைய சம்பளம். சரியா, 72,000 ரூபாய் அவருடைய சம்பளம். ஓகே தானே? மார்க்ஸ் போட்டுக்கொள்ளுங்க. நான் சொல்ற மாதிரி போட்டுக்கொள்ளுங்க மார்க்ஸ். இங்க பாருங்க, இதுல 2 3 3 2. சரியா, முதலாளிக்கு 2 மார்க்ஸ். முதலாளிக்கு 2 மார்க்ஸ். எப்படின்னு சொன்னா, இந்த 2 பின்னத்தையும் கூட்டி காட்டிட்டு, ஏன்னா இந்த 2 பின்னத்தையும் கூட்டி காட்டி கடைசி விடைக்கு வரும். அப்ப முதலாளிக்கு 2 மார்க்ஸ். ஒன்று ஒன்று. ஓகேவா? ரெண்டாவது களிக்கு 3 மார்க்ஸ். எப்படி தெரியுமா? அந்த மிகுதி பின்னத்தை கண்டுபிடிச்சதுக்கு ஒரு மார்க்ஸ். சரியா, அதுக்கு பிறகு இந்த 10 மேல் 3ஆல பெருக்கி காட்டுறதுக்கு ஒரு மார்க்ஸ், கடைசி விடைக்கு ஒரு மார்க்ஸ். ரெண்டாவது களிக்கு 3 மார்க்ஸ். ரெண்டாவது களிக்கு 3 மார்க்ஸ் போட்டுக்கொள்ளுங்க. இனி மூன்றாவது களிக்கு 3 மார்க்ஸ். அது எப்படி வரப்போகுது? மிகுதி பின்னத்தை கண்டுபிடிச்சதுக்கு, மிகுதி பின்னத்தை சரியா கண்டுபிடிச்சதுக்கு ஒரு மார்க்ஸ். சரியா, அங்கால இந்த வங்கியில வைப்பு செய்த பணத்தை நாங்க 7 மேல் 2ஆல பெருக்கி இருக்கோம், அதுக்கு ஒரு மார்க்ஸ், கடைசி விடைக்கு ஒரு மார்க்ஸ். ஆகவே மூன்றாவது கேள்விக்கு 3 மார்க்ஸ். நாலாவது கேள்விக்கு 2 மார்க்ஸ். 9ஆல பெருக்கி காட்டினதுக்கு ஒரு மார்க்ஸ், 9ஆல பெருக்கி காட்டினதுக்கு ஒரு மார்க்ஸ், கடைசி விடைக்கு ஒரு மார்க்ஸ். 10க்கு எத்தனை? 10க்கு 10ஆ? போடுங்க மெசேஜ்ல பார்ப்போம் 10க்கு எத்தனை. இதுல சந்தேகம் இருந்தா கேளுங்க. உள்ள இதுல சந்தேகம் இருந்தா கேளு. ஓகே, 10க்கு 10 இத்தனை மெசேஜ் வரக்குள்ள 10க்கு 5 என்று சொல்லி போட்டவங்களோட நேர்மையை நான் பாராட்டுறேன். இந்த நேர்மையை எப்பவுமே மெயின்டைன் பண்ணுங்க. நீங்க வாழ்க்கையில தலை சிறந்த இடத்துக்கு வரலாம். 10க்கு 5 வந்தா பிரச்சனை இல்லை தம்பி. 10க்கு 5லே இருந்தா தான் பிரச்சனை. சரியா, உங்களால முடியும். நீங்க ஏற்கனவே நிறைய முன்னேறிட்டு வாரது நான் அவதானிச்சு கொண்டிருக்கிறேன். ஓகே, இதையே தொடர்ந்து செஞ்சுட்டு இருங்கோ. ப்ராக்டிஸ் பண்ணுங்க. 10க்கு 10 நீங்களும் எடுக்கலாம். சரி, ஓகே பிள்ளை. இதுல 10க்கு 9 8 எல்லாம் போடுறீங்க. எந்த கேள்வி பிள்ளையா செய்றீங்கன்னு சொல்லி பார்த்து அதுல ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதுல ப்ராக்டிஸ் பண்ணா உங்களாலையும் இதுல மெசேஜ் போட்ட பிள்ளைகள் மாதிரி 10க்கு 10 மார்க்ஸ் எடுக்கலாம். சரி, ஓகே. அப்ப இதுல சந்தேகம் இல்லை தானே? நாங்க இப்ப அடுத்த கேள்விக்கு போவோம். 2வது கேள்வி. சரியா, 2வது கேள்வி. 2வது கேள்வியில ஒரு சின்ன மிஸ்டேக் கொண்டு சொல்ல மறந்து விட்டேனே. சரியா, நீங்க சொல்ல மறந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுல ஒரு சமாந்தரம் வரும். இதுல ஒரு சமாந்தரம் வரும். சரியா, இந்த இடத்துல சமாந்தரம் வரும். அதே நேரம் இது செங்கோணம். சரியா, இது ஒரு செங்கோணம். அதாவது இது ஒரு மொத்த உருவம். இது இந்த முழு உருவமும் ஒரு சரிவகம். முழு உருவமும் ஒரு சரிவகம். ஏன்? ஒரு சோடி எதிர்ப்பக்கங்கள் சமாந்தரமாக இருக்கு. சரியா, அப்ப இந்த இந்த கோணம் 90 ரூபாய். இந்த கோணம் 90 ரூபாய் என்று படத்துல குறிச்சு கொள்ளுங்க. அதே மாதிரி இந்த ரெண்டும் சமாந்திரம்ன்றத படத்துல குறிச்சு கொள்ளுங்க. சரியா, ஓகே. சரி, இப்ப இந்த கேள்விக்கு போவோம். ஸ்டார்ட் பண்ணுவோம். உருவில் ஏபிசிடி என்பது ஒரு விளையாட்டு மைதானமாகும். சரியா, ஏபிசிடி என்றது இந்த ஒரு மொத்த உருவமும் ஒரு விளையாட்டு மைதானம். ஓகேவா? அதுல மைய கோணம் அந்த ஆர்எக்ஸ் சொல்லி முன்னுக்கு இருக்கு.
ஆராய்ச்சியோட மைய கோணம் வந்து 45 பாகை. சரியா? அங்கால பகுதி பிசிஇ. பகுதி பிசிஇ என்றது அந்த ஆராய்ச்சிறை. இந்த படத்தை பார்த்துக்கணும். ஆராய்ச்சிறை மணலால நிரப்பப்பட்டிருக்கான். சரியா? ஆராய்ச்சிறை வந்து மணலால நிரப்பப்பட்டிருக்குது. ஓகே, சரி. அப்ப முதல்ல வில்லிட நீளம், சுற்றளவு, பரப்பளவு, வளமையான ஒரு பாஸ் பேப்பர் கேள்வி. ஓயில் எக்ஸாமுக்கு வரக்கூடிய ஒரு வளமையான பாஸ் பேப்பர் கேள்வி தான் இதுல தரப்பட்டிருக்கு. சரி, அப்ப நான் கொஞ்சம் இதில் காட்டுறேன் உங்களுக்கு. இதே கேள்வி தான் ஒவ்வொரு வருஷம் வந்துட்டு இருக்குன்றதை இப்போ உங்களுக்கு கொஞ்சம் தர நான் காண்பிப்பேன். ஓகே, ஓகே பிள்ளைகள், அப்ப பாருங்க அந்த படத்துல எல்லா தரவும் போதுமான தேவையான தரவுகள் எல்லாம் தரப்பட்டிருக்குது. சரியா? அப்ப இதுல ஒரு சரிவகம் ஒன்று தரப்பட்டிருக்குது. இது ஏ, அதனால பி, சி, டி, இ. சரியா? இவர் 10 மீட்டராம். சரி, எவ்வளவு 10 மீட்டர். அது மாதிரி இந்த மேல் துண்டு வந்து 15 மீட்டர். இவ்வளவு 15 மீட்டர். அதனால இந்த துண்டு வந்து 11 மீட்டர். இவ்வளவு 11 மீட்டர். அதே மாதிரி இந்த ஆரைச்சிறை என்ன, இந்த ஆரைச்சிறையோட ஆரை வந்து 14 மீட்டர். இந்த ஆரைச்சிறையோட ஆரை வந்து 14 மீட்டர். சரியா? அது மாதிரி இந்த மைய கோணம், ஆரைச்சிறை கோணம் வந்து 45 பார். சரியா? இந்த சிஇ வந்து 14 மீட்டர் தந்திருக்கு. பிசி எவ்வளவா இருக்குன்னு சொல்லுங்க. பிசி என்ற இந்த கோடு எவ்வளவாக இருக்கு? பிசி எவ்வளவுன்னு தரல. 14. 14. எப்படி தரவே இல்லை? எப்படி சொல்றீங்க? சும்மாவா? ஏன் 14? வட்டத்தின் ஆரைகள் வந்து சமனாயிருக்கும். வெரி குட், ரெண்டுமே ஆரைகள். என்ன வட்டம்னு சொன்னா ஒரு புள்ளி, ஒரு நிலைத்த புள்ளியிலிருந்து மாறாத தூரத்தில் அசையும் புள்ளியோட தான் வட்டம். மாறாத தூரம். என்ன, அப்ப ஆரைகள் வந்து எப்பவுமே சமனாக இருக்கும். ஆரைகள் வந்து எப்பவுமே சமனாக இருக்கும். அப்ப இவர் 14 சொன்னா இன்னொரு ஆரை மேலே இருக்கு. 2 ஆரைகளால சிறைபிடிக்கப்பட்ட பகுதியை தான் நாங்க ஆராய்ச்சின்னு சொல்லுவோம். அப்ப இவர் 14ண்டா மேல இருக்கிறவரும் 14 தான். மேல இருக்கிறவரும் 14 தான். ஏன் போறோம்னா சில நேரம் ஃபுல் சுற்றளவையும் கேட்டிருந்தா, ஏன்னா கேள்வியில ஃபுல் சுற்றளவும் கேட்டிருந்தா எல்லாத்தையும் கூட்ட வேண்டியிருக்கு. சுத்தி சுத்தி கூட்ட வேண்டியிருக்கு. சரியா? ஓகே, அப்ப முதலாவது கேள்வி பாருங்க. முதலாவது கேள்வி என்ன சொல்லப்பட்டிருக்கு? வில் பிஇன் நீளம் யாது? வில் பிஇ இந்த இருக்கு, வில். இந்த வில் பிஇட நீளம் யாதுன்னு கேட்டிருக்கு. அப்ப வில்லின் நீளத்துக்கு ஒரு சமன்பாடு ஒன்று படிச்சிருக்கீங்களா? வில்லின் நீளத்துக்கு ஒரு சமன்பாடு ஒன்று படிச்சிருக்கீங்களா? என்ன அது? தீட்டாவின் கீழ் 360 தர 2πr. தீட்டாவின் கீழ் 2πr. தீட்டாவின் கீழ் 360 என்ன தர 2πr. இதை நீங்க பிரதியிட தேவையில்லை. இந்த சமன்பாடை நீங்க பிரதியிட தேவையில்லை. இந்த பகுதி 1B கேள்வி செய்யும் போது நீங்க இந்த சமன்பாட்டுல சரியான இடங்கள்ல இந்த தீட்டாவுக்கான சரியான கோணத்தையும், பைக்கு பதிலாக 22 கிலோகள் என்ற விஷயத்தையும், ஆரைக்கு பதிலாக சரியான ஆரையும் பிரதிக்கிட்டா போதும். இந்த சமன்பாடு கட்டாயம் எழுதணும்னு அவசியம். இந்த சமன்பாடு எழுதுறதுக்கு புள்ளிகள் இல்லை. சரியா? இடமும் போதாது, இதுக்குள்ள இடம் போதாது. அப்ப நேரடியா நீங்க இந்த வரி, இப்ப நான் எழுத போற வரியில இருந்து தொடங்கலாம். சரியா? அப்ப மைய கோணம் எவ்வளவு விளை? மைய கோணம் எவ்வளவு தந்திருக்கு? தீட்டா 45 பாகை. பாகை. மைய கோணம் 45 பாகை. கீழே 360 பாகை. அங்கால 2πr. சரியா? 2 பைக்கு பதிலாக கேள்வி பாருங்க, ஷார்ட்லயே சொல்லியிருக்கு. பை சமன் 22 கிலோகளை எடுத்துக்கொள்க என்று சொல்லி கேள்வியில ஷார்ட்ல பகுதி 1B ஷார்ட் தொடங்குற இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. அவன் பைக்கு பதிலாக நாங்க 22 கீழ் 7 போடுவோம். இங்க ஒரு ஆறு தானே இது வில்லின் நீளம் கண்டுபடியா ஒரு ஆறு. ஆகவே ஆரை வந்து 14. ஆரை வந்து 14. ஓகேவா? இனி வெட்டுவோம். அப்ப இது வளமையா வெட்டி போத்துற பிள்ளைகளுக்கு இது வளமையா எவ்வளவுன்னு தெரியும். 360 எத்தனை 45 இருக்கு? 360 8 முறை. என்ன இதெல்லாம் பிள்ளைகள் அடிக்கடி செய்து பழகிற விஷயம். 180க்குள்ள
360க்குள்ள எத்தனை 180 இருக்கு? 2. 2. 2. 60க்குள்ள 360க்குள்ள எத்தனை 60 இருக்கு? 6. 6. ரெண்டை மட்டும் 6 6 36 6. 90. 360க்குள்ள எத்தனை 90 இருக்கு? 4. 4. 4. 9 4 36 4. சரியா? இதெல்லாம் அடிக்கடி இந்த மாதிரி கேள்விகள் பாஸ் பேப்பர்ல இப்ப நீங்க சுற்றுலா பரப்பளவுகளையே முழுசா செய்யலாம். 10ஆம் ஆண்டுலயே அந்த கேள்வி செய்யலாம். சரியா? 11ஆம் ஆண்டுக்கு வரைக்கும் இந்த கேள்விக்கு சம்பந்தம் இல்லை. ஏற்கனவே ஃபுல் சிலபஸ் படிச்சுட்டேன் சுற்றுலா பரப்பளவுல. ஏன்னா அப்ப பிராக்டிஸ் பண்ணுங்க. அப்ப 45ஆல 360 வெட்டினா 8 முறை. 7ஆல 7 வெட்டினா 1 முறை. 14 வெட்டினா 2 முறை. இனி இந்த 2ஆல 2 வெட்டினா 1 முறை. 8 வெட்டினா 4 முறை. திரும்ப இந்த 2ஆல 2 வெட்டினா 1 முறை. 4 வெட்டினா 2 முறை. பிறகு இந்த 2ஆல 2 வெட்டினா 1 முறை. 22 வெட்டினா 11 முறை. சரியா? அப்ப எல்லாம் வெட்டி கொத்தி மிச்சமா என்ன மிஞ்சி இருக்கு? இதுல எல்லாம் வெட்டியாச்சு. இதுல எல்லாம் வெட்டியாச்சு. இதுல எல்லாம் வெட்டியாச்சு. என்ன 11. 11 விடை வந்து எத்தனை? 11 மீட்டர். 11 மீட்டர். விடை 11 மீட்டர். சரியா? 11 மீட்டர். இதுக்கு பிள்ளைகள் 2 புள்ளிகளை கொடுத்துக்கணும். 2 புள்ளிகள். இதுல 45 சரியா இருக்கணும். அல்லது 1/8 டிரெக்டா போட்டிருந்தாலும் ஓகே. 1/8. அது மாதிரி இதுல 14 சரியா பதிட்டு இருந்தா இதுக்கு ஒரு மார்க்ஸ், இதுக்கு ஒரு மார்க். மொத்தம் 2 மார்க்ஸ். இந்த கேள்விக்கு 2 மார்க்ஸ். ஓகேவா? அடுத்த கேள்விக்கு போவோமா? அடுத்த கேள்வி என்ன சொல்லப்பட்டிருக்கு? பகுதி ABDEயின் சுற்றளவு ABED. ABED. சரியா? ABEDயின் சுற்றளவு. ABCD சுற்றளவுன்னு கேட்கல. வடிவா பாருங்க. சரியா? AB. சரியா? அங்கால ED சுற்றளவு. இந்த சுற்றளவு தான் கேட்டிருக்காங்க இந்த கேள்வியில. சரியா? முழு சுற்றளவு கேட்கல. இந்த விளையாட்டு மைதானம் ABCD என்றது விளையாட்டு மைதானம். சரியா? கேள்விய பாருங்க. ABCD என்று தெளிவா சொல்லியிருக்காங்கல்ல. அப்ப விளையாட்டு மைதானத்திற சுற்றளவு கேட்டிருந்தா AB, அங்கால BC, அங்கால CD, அங்கால AD இவ்வளோத்தையும் கூட்டியிருக்கோம். விளையாட்டு மைதானத்தின் சுற்றளவு கேட்டிருந்தா ABCD. ஆனா இந்த கேள்வி அது இல்லை. இந்த கேள்வி என்ன சொல்லப்பட்டிருக்கு? இது பகுதி ABED. சரியா? அப்ப இதுல ஃபுல்லா கூட்டக்கூடாது. ஏபியே வர AB. சரியா? அங்கால BE என்ற ஒரு வில் ஒன்று. சரியா? BE என்ற வில் இருக்கு. வில்லிட நீளம். அங்கால DE, அங்கால AB. தொடங்கின இடத்துக்கு வரும். சுற்றளவுன்னு சொன்னா என்ன? சுத்தி ஓடுறது. சுற்றளவுன்னு சொன்னா சுத்தி ஓடுற. அப்ப அவ்வளோத்தையும் கூட்டம். இந்த 4ஐயும் கூட்டம். சரியா? வெளிய வாசிக்கணுமா? வெளிய வடிவ வாசிக்கணும். அவசரப்பட்டு ஃபுல் சுற்றளவு கண்டிருந்தீங்கன்னா கூட வந்து எத்தனை பேர் புள்ளியோ தெரியல. அப்ப பாருங்க, ஏயிலிருந்து B 15. சரியா? இங்க இருந்து இங்க வந்துட்டோம் 15. இனி இங்க இருந்து இங்க இருக்கும். அது எவ்வளவு? வில்லிட நீளம் எவ்வளவு கண்டுட்டோம்? இதுனே 11 மீட்டர். 11 மீட்டர். இங்க வந்துட்டோம். இப்ப இங்க இருந்து இங்க இருக்கும். அது எவ்வளவு தூரம்? 11 மீட்டர். 14 மீட்டர். இங்க இருந்து ஸ்டார்ட்டுக்கு போகிறோம். அது எவ்வளவு? ஓகே, 15 11 11 10 கூட்டம் எவ்வளவு வந்தது? 47 மீட்டர். 47 மீட்டர். 47 மீட்டர் எல்லாருக்கும் வந்ததா? சரியா? ஓகே, அப்ப ரவுண்டு 1 2 1 2 3 4 5 6. ஓகே பிள்ளை, இது ஈஸிகள் ஒரு மார்க்ஸ்ல ஒரே ஒரு புள்ளி கடைசி விட ஒரு மார்க்ஸை போடுவோம். ஓகே, நிஷாம் மைக் மீட் பண்ணிக்கொள்ளுங்களா? நிஷாம் டேக்ல விடைய சொல்லி போட்டு உடனே மீட் பண்ணிக்கொள்ளுங்க. சரி, ஓகே. 47 மீட்டர் சரியான விடை. ஓகே, சரி. அடுத்த கேள்வி போமா? அடுத்த கேள்வி பாருங்க, இவ்வளவு ஈஸியான கேள்வி வந்திருக்கு. இதை பார்த்துட்டு வலைய கல்வி பேப்பர் தானே, 2ஆம் தவணை பேப்பர் தானே, அதனால ஈஸியா இருக்குது போல இருக்கு என்று சொல்லி நினைக்கிறார்களுக்கு ஒரு கொஞ்ச நேரத்தால முடிச்சு போட்டு பாஸ் பேப்பர்ல எப்படி வந்துருக்கு.
மூன்றாவது பார்ப்போம். மணல் பரப்பிய பகுதியின் பரப்பளவு. மணல் பரப்பிய பகுதி என்னென்று விளங்குறதுக்கு முதல்ல கேள்விய வாசிப்போம். இங்க பாருங்க, ஆரைச்சிறை என்ன கேள்வியில் சொல்லப்பட்டிருக்கு. ஆரைச்சிறை பிசியில் மணல் பரப்பப்பட்டுள்ளது. ஆரைச்சிறை பிசியில் மணல் பரப்பப்பட்டுள்ளது. அதாவது இந்த அருகே இதுதான் மணல் நிரப்பப்பட்ட பகுதி. அப்ப ஆரைச்சிறையோட பரப்பளவு காணும். சரியா? ஆரைச்சிறையோட பரப்பளவுக்கு சமன்பாடு என்ன? இதை வச்சு கொண்டு சொல்லுவோம். ஆரைச்சிறை பரப்பளவு சமன்பாடு என்ன? 360 தர பையார் வர்க்கம். 1/8 தர பையார் வர்க்கம். பையார் வர்க்கம். தீட்டாவும் 360. அது ரெண்டுக்கும் கோமன். வில்லின் நீளத்துக்கும் கோமன், பரப்பளவுக்கும் கோமன். அங்காங்க முழு வட்டத்துக்கு பையார் வர்க்கம். முழு வட்டத்துக்கு பரப்பளவு பையார் வர்க்கம். அப்ப அரை வட்டமோ கால் வட்டமோ அல்லது குறிப்பிட்ட பாகையுடைய ஒரு வட்டத்துக்கு ஒரு ஆரைச்சிறையோட பரப்பளவுக்கு தீட்டாவும் 360 தர பையார் வர்க்கம். சரியா? அப்ப மூன்றாவது கேள்வி. சரியா? மூன்றாவது கேள்வி, இந்த ஆரைச்சிறையோட பரப்பளவு தெரியும் எங்களுக்கு. தீட்டாவின் கீழ் 360 தர பை என்ன பை ஆர் வர்க்கம். ஆர் வர்க்கம் என்று சொன்னா ஆர் தர ஆர். ஆர் வர்க்கம் என்று சொன்னா ஆர் தர ஆர். அப்ப 14 ஒரு காப்படக்கூடாது. 14 தர 14. சரியா? 14 தர 14 ரெண்டு தரம் போடும். ஓகேவா? இப்ப வெட்டுவோமா? வெட்டுவோம் என்ன? அப்ப வெட்டுவோம். 45 45 வெட்டினா ஒரு முறை, 360 வெட்டினா 8 முறை. இனி 7 வெட்டினா ஒரு முறை, 14 வெட்டினா 2 முறை. சரி, இனி திரும்ப 2 வெட்டினா ஒரு முறை, 8 வெட்டினா 4 முறை. சரி, இனி இவரை 2 வெட்டி, இது 2 மடங்கு, இது 2 மடங்கு. அப்ப 22 வெட்டினா 11, 4 வெட்டினா 2. சரியா? இனி பாருங்க, இது 2 இங்க 14 இருக்கு தானே. அப்ப 2 வெட்டினா ஒரு முறை, 14 வெட்டினா 7 முறை. அப்ப என்ன மிச்சம் இல்லை? வெட்டி கொத்தி எல்லாம் மிச்சம் என்ன? 11 தர 7. 11 தர 7 மிச்சம் என்ன? 11. இதுல எல்லாம் வெட்டிட்டேன். இது ஃபுல்லா வெட்டிட்டேன். இதுல ஃபுல்லா வெட்டக்குள்ள 11 மிஞ்சி இருக்கு. இதை வெட்டக்குள்ள 7 மிஞ்சி இருக்கும். 11 தர 7. 11 7ஆல பிரிக்கணும் எத்தனை? 77 மீட்டர் வர்க்கம். 27 மீட்டர் வர்க்கம். 27 மீட்டர் வர்க்கம் ஒன்று போட்டால் அதுக்கு 2 புள்ளிகள். சரி, 2 மார்க்ஸ் கொடுத்து கொள்ளுங்க. சமன்பாடு சரியா பிரதிக்கு ஒரு மார்க்ஸ், கடைசி விடைக்கு ஒரு மார்க்ஸ். 2 புள்ளிகளை கொடுத்துக்கணும். இந்த கேள்விக்கு 2 புள்ளிகள். சரியா? அடுத்த கேள்விக்கு போகுமா? அழிக்க போறேன்னா இதுக்கு விளங்காட்டி கேட்டுக்கொள்ளுங்க. இதில் அழிக்க போறோம். என்ன எழுதுறதுக்கெல்லாம் கூடாது. முதலாவது வில்லின் நீளம் 11 மீட்டர். அந்த குறிப்பிட்ட பகுதியில மணல் பரப்பிய பகுதி தவிர்ந்த ஏனைய பகுதியின் பரப்பு சுற்றளவு 47 மீட்டர். அதுக்கு பிறகு மணல் பரப்பிய பகுதியில பரப்பளவு 77 மீட்டர். அப்ப அது செய்துதான் இப்ப அடுத்த கேள்விக்கு போகிறோம். அடுத்தது பாருங்க, 4வது மணல் பரப்பிய பகுதி தவிர எஞ்சிய பகுதியின் பரப்பளவை காண்க. ஏற்கனவே சுற்றளவு கண்டுறாங்க. சரியா? ஏற்கனவே சுற்றளவு கண்டுறாங்க. சுற்றளவுன்னு சொன்னா சுத்தி வர அளவு. ஆனா பரப்பளவு காண்றதுக்கு இப்படி ஒரு உருவம். எஞ்சிய பகுதி என்ன? இதானே உள்ளே மணல் பரப்பிய பகுதியை தவிர எஞ்சிய பகுதி என்ன? இவர். இப்படி ஒரு உருவத்துக்கு பேரே தெரியாது. என்ன இந்த உருவத்தை பாருங்க, தனியா கீறுனா இது இப்படி இருக்க போகுது. இதுக்கு விசேடமான பேர் இருக்கா? இப்படி ஒரு உருவத்துக்கு பரப்பளவு படிச்சிருக்கோமா? அப்ப எப்படி காண்றது? சரிவகத்திட பரப்பளவுல இருந்து ஆரைச்சிறையிட பரப்பளவை கழிச்சா வரும். வெரி குட். அதேதான், விஷயம் முடிச்சு. மொத்தமா அந்த சரிவகத்திட பரப்பளவை காணிக்கிறது. சரி, அந்த சரிவகத்தில மொத்த பரப்பளவை கண்டுட்டு ஏற்கனவே மணல் பரப்பிய பகுதியில பரப்பளவை கண்டுபிடிச்சிட்டேன். சரியா? இந்த முழு பரப்பளவை கண்டுட்டு அதுல இருந்து இந்த மணல் பரப்பிய பகுதியை அழிச்சு விட்டா என்ன மிச்சமாக இந்த பகுதி வரப்போறார். மிச்சமாக இந்த பகுதி வரப்போறார். ஓகே, முழு பரப்பளவை கண்டுபிடிக்கிறதுக்கு இது என்ன உருவம் தெரிஞ்சிருக்கும்.
சரி, இது என்ன உருவம்? சரிவகம் என்ன? சமாந்தரம். சரியா? ஒரு சோடி எதிர்ப்பக்கங்கள் சமாந்தரமாக இருக்கு. ஆகவே இது ஒரு சரிவகம். ஆகவே சரிவகத்தின் பரப்பளவுக்கு சமன்பாடு என்ன? அரை தர சமாந்தர பக்கங்களின் கூட்டுத்தொகை தர செங்குத்துயரம். வெரி குட். யாரு அரை தர சமாந்தர பக்கங்களின் கூட்டுத்தொகை தர செங்குத்துயரம். அரை தர சமாந்தர பக்கங்களின் கூட்டுத்தொகை தர செங்குத்து உயரம். சரியா? அப்ப சரிவகத்தில பரப்பளவு காணும். சரிவகம் என்ன? சரிவகம் என்னும் போடலாம், அல்லது விளையாட்டு மைதானம் ஏபிசிடி என்னும் போடலாம். சரியா? சரிவகம் ஏபிசிடியின் பரப்பளவு சமன். சரிவகம் ஏபிசிடியின் பரப்பளவு சமன். அப்ப நீங்க சொன்ன மாதிரி அரை தர சமாந்தர பக்கங்கள். சரியா? இவரும் சரியா மொத்தமா இவரும் இந்த இதை மட்டும் கூட்டுற இல்லை, 15ஐயும் 11ஐயும் கூட்டி விட்டா பிழைச்சது. இதை எவ்வளவு குணம்? 25 மீட்டர். குளம் 25. ஏன் இது 14, இது 11, அப்ப 14 11 குளம் 25. ஒரு சமாந்தர பக்கம் 25, இன்னொரு சமாந்தர பக்கம் 15. அப்ப சமாந்தர பக்கங்களின் கூட்டுத்தொகைன்னா ரெண்டையும் கூட்டணும், 15ஐயும் 25ஐயும் கூட்டணும். சமாந்தர பக்கங்களின் கூட்டுத்தொகை தர செங்குத்துயரம். செங்குத்துயரம் தான் இருக்கு. செங்குத்துயரம் 10. 10 மீட்டர். உயரம் 10. ஓகேவா? அப்ப செங்குத்துயரம் 10 போட்டுக்கொள்ளுங்க. அப்ப இனி வெட்டலாம் இல்ல? இது கூட்டுவோம். அடைப்பு முதல்ல செய்வோம். அவசரப்பட்டு வெட்டாம முதல்ல அடைப்புல என்ன இருக்கு? 40. 40. மேல 10 இருக்கு. அடைப்புல 40 இருக்கு, மேல 10 இருக்கு. நீ வெட்டலாம் தானே? இவரை வெட்டலாம் என்ன? 2 வெட்டினா ஒரு முறை, 40 வெட்டினா 20 முறை. அப்ப 20 தர 10 எவ்வளவு? 20 தர 10 200 மீட்டர் வர்க்கம். மீட்டர் வர்க்கம். 200 மீட்டர் வர்க்கம். ஆராய்ச்சியிட பரப்பளவு எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கோம்? ஆராய்ச்சியிட பரப்பளவு 77 மீட்டர் வர்க்கம். 7 மீட்டர் வர்க்கம். அப்ப இந்த முழு பரப்பளவும் 200, அதுல இந்த துண்டு 77. அப்ப இந்த துண்டு எவ்வளவு? எப்படி காண்ற? அதுல இருந்து 200 200 மீட்டர் வர்க்கத்துல 77. எஞ்சிய பகுதியில பரப்பளவு 200 தாய 77 கழிச்சா எவ்வளவு? 123 மீட்டர் வர்க்கம். 123 மீட்டர் வர்க்கம்ன்றது மிக சரியான விடை. ஆகவே இதுக்கு வந்து மொத்தம் 2 புள்ளிகள். அப்ப இதுக்கு 2 புள்ளிகள் கொடுங்க. இந்த சரிவகத்தில பரப்பளவு கண்டுபிடிச்சதுக்கு ஒரு மார்க்ஸ், அதுக்கப்புறம் கடைசி விடைக்கு ஒரு மார்க்ஸ். இந்த ஸ்டெப்புக்கு மார்க்ஸ் கொடுக்கல. சரிவகத்தில பகுதி பரப்பளவு கண்டுபிடிச்சதுக்கு ஒரு மார்க், அங்கால கடைசி விடைக்கு ஒரு மார்க்ஸ். ஓகேவா? சரியா? இப்ப அடுத்த கேள்வி, கடைசி கேள்வியை பாருங்க. கடைசி கேள்வி. இந்த கேள்வியை நல்ல வடிவா கேட்டுக்கொள்ளுங்க பிள்ளைகள். இது வந்து வராத பேப்பரே இல்லை. சரியா? இந்த கேள்வி வராத பாஸ் பேப்பரே இல்லைன்னு சொல்லலாம். சரியா? அதுல நீங்க நிறைய பேர் விடுற விடம் வந்து தரப்பட்ட உருவில்ன்றதை மறக்கிறது. தரப்பட்ட உருவில் தான் அளவீடுகளுடன் வளைந்து காட்டணுமே தவிர நீங்க புதுசா ஒரு உருவத்தை இதுல கீறக்கூடாது. சரியா? அது வந்து அசிங்கமா இருக்கு. இதுக்குள்ள நான் விடை எழுதி போட்டேன் என்ன, இங்க நான் எழுதின விடையெல்லாம் இங்க வந்துட்டு, இங்க எல்லாம் வந்துட்டு, அப்ப இதுக்குள்ள எப்படி படம் கீறுறது என்று சொல்லி எல்லாம் யோசிக்க கூடாது. சரி, அட்ஜஸ்ட் பண்ணி கீறுவோம், ஏதோ ஒரு முறையில கீறுவோம். இந்த இப்ப நான் படிக்க போற பக்கத்துல விட இருக்கு, நான் அட்ஜஸ்ட் பண்ணி கீறுவேன். தரப்பட்ட உருவில்ன்னு சொன்னா அந்த உருவத்தெல்லாம் கீறுவோம். அப்புறம் நீங்க கீழே புதுசா ஒரு படத்தை இதுல வச்சு என்ன, புதுசா ஒரு படத்தை இதுல கீறி அப்புறம் இதுல நான் நினைக்க போறேன்னு சொல்லி இப்படி கீறக்கூடாது. ஏன்னு சொன்னா இதுல சொல்லியிருக்கு கேள்வியில தரப்பட்ட உருவில். சரியா? தரப்பட்ட உருவில்ன்னு சொன்னா அந்த தரப்பட்ட உருவில தான் கீறணும். ஓகே, அப்ப கேள்விக்கு வருவோம். இப்ப விஷயத்த சொல்லிட்டேன், பிளவுற விஷயத்த சொல்லிட்டேன். இப்ப கேள்விக்கு வருவோம். மணல் பரப்பிய பகுதியின் பரப்பளவுக்கு சமனான, சமனண்டே சொல்லியிருக்காங்க, 2 மடங்கு 3 மடங்கு அரை மடங்குன்னு எல்லாம் சொல்லல. அப்ப சொல்லுங்க, மணல் பரப்பிய பகுதியின் பரப்பளவு இவ்வளவுக்காண்டி நான் என்ன எழுதலாம்? இந்த வசனத்தை நான் இப்ப விட்ட போறேன். இவ்வளவுக்காண்டி நான் என்ன எழுதலாம் சொல்லுங்க பாப்போம். மணல் பரப்பிய பகுதியின் பரப்பளவு சமமான 77 மீட்டர் வர்க்கம்.
பரப்பிய பகுதியின் பரப்பளவு கண்டுட்டோம். 3வது கேள்விக்கு விட கண்டு வச்சிருக்கோம் 77. அப்ப இவ்வளவுக்கும் பதிலா நான் 77 என்று வாசிச்சு கொள்ளலாம். அப்ப மணல் பரப்பிய பகுதியின் பரப்பளவின் இருமடங்கான பரப்பளவு என்று சொன்னா என்ன செஞ்சிருப்போம்? இந்த பரப்பளவு என்ன செஞ்சிருப்போம்? இருமடங்கு. 2 மடங்குன்னு சொன்னா இந்த பரப்பளவு போல 2 மடங்குண்டா 154. ஓ 150 நான் பெருக்கியே சொல்லிட்டீங்க. 2 பெருக்கி இருப்போம். என்ன இருமடங்குண்டா 2 பெருக்கி இருப்போம். அரை மடங்குன்னு சொல்லியிருந்தா என்ன செஞ்சிருப்போம்? 2 பிரிச்சிருக்கோம். அவ்வளவுதான். சரியா? அப்ப பாருங்க, மணல் பரப்பிய பகுதியின் பரப்பளவுக்கு சமமான என்று சொல்லியிருக்கு. ஆகவே சமமான பரப்பளவுண்டா 77. பரப்பளவுடைய செவ்வக வடிவ காணி ஒன்று. சரியா? செவ்வக வடிவ அடுத்த ஹைலைட் வந்து என்ன? செவ்வக வடிவ. சரியா? செவ்வக வடிவ காணி ஒன்று. செவ்வக வடிவம் சேர்க்க போறோம். செவ்வக வடிவ காணியை சேர்க்க போறோம். யாரோட சேர்க்க போறோம்? ஏடியை ஒரு பக்கமாக. அடுத்த விஷயம் ஏடியை ஒரு பக்கமாக. அப்ப ஏடியோட சேர்க்க போறோம். பக்கம் ஏடியோட சேர்க்க போறோம். இது அடுத்த ஹைலைட். இவ்வளவுதான் முக்கியமான விஷயம். மணல் பரப்பிய பகுதியின் பரப்பளவுக்கு சமமா இருக்கணும். அப்ப 77 மீட்டர் வர்க்கமா இருக்க போது நாங்க புதுசாக போற படம். அது செவ்வக வடிவம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதே நேரம் ஏடியை ஒரு பக்கமாக கொண்டு இவ்விளையாட்டு மைதானத்தில் சேர்க்கப்பட வேண்டி உள்ளது. அதன் நீளத்தை கண்டு தரப்பட்ட உருவில் அளவீடுகளுடன் வரைந்து காட்டுக. சரியா? கேள்வி விளங்குச்சுதா? இங்க பாருங்க, மணல் பரப்பிய பகுதியின் பரப்பளவு 77. இதே அளவு பரப்பளவு உள்ள செவ்வக வடிவம். இது ஒரு ஆராய்ச்சி. இந்த ஆராய்ச்சியோட பரப்பளவு 77. இதே பரப்பளவு உள்ள செவ்வக வடிவம். செவ்வக வடிவம் ஒன்ற இந்த ஏடிஏ ஒரு பக்கமாக கொண்டு ஜாயின் பண்ணட்டான். இதை நாங்க எக்ஸ்டெண்ட் பண்ண போறோம். உதாரணத்துக்கு உங்களோட ஸ்கூல் கிரவுண்ட் அதுகள் எல்லாமே எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க தானே, வேற இப்போ அடுத்த காணிய ஜாயின் பண்ணி ஏன்னா அதுல வேற ஒரு கட்டிடத்தை கட்டுவாங்க. அது மாதிரி இந்த விளையாட்டு மைதானத்தை இன்னும் கொஞ்சம் பெருசாக்க போறாங்க ஒரு ப்ரொஜெக்ட்ல. சரியா? அப்ப என்ன செய்ய போறோம்? அப்ப இங்க பாருங்க, இதோட செவ்வக வடிவ காணி வந்து ஜாயின் பண்ணட்டான். ஏடியே ஒரு பக்கமா சொல்லி இருக்கு. சரியா? அது வடிவா சொல்லி இருக்கணும் வெளியேன்னு சொல்லி. ஏன்னா இதுக்கு வெளியேன்னு சொல்லியிருக்கணும். ஏடியே ஒரு பக்கமானு சொன்னா உள்ளே இருக்கிறலாம் தானே. அடி ஒரு பக்கமாக கொண்டு விளையாட்டு மைதானத்தில் சேர்க்கப்பட வேண்டியது. சரியா? அப்ப அதுல தெளிவாக சொல்லப்படல வெளியவா உள்ளேன்னு சொல்லி. அப்ப வெளியால சேர்க்க போறோம். சரியா? சேர்க்கிறன்னு சொன்னாலே அப்படித்தானே, வெளியால தானே இருக்கும். சேர்க்க போறோம். சரியா? அப்ப வெளியாக தான் இருக்கும். இந்த மைதானத்தோட சேர்க்க போறோம் இன்னொரு பகுதி. ஓகேவா? அப்ப இதர பகுதி வந்து 77 போடணும். சமமான பகுதியில 77 போடணும். அப்ப இதங்கள் தெரியாது. சரியா? நீளம் தெரியும், 10 மீட்டர் தெரியும். இதுல அகலம் உங்களுக்கு தெரியாது. சரி, அல்லது அகலம் 10 மீட்டர்னா நீளம் உங்களுக்கு எவ்வளவுன்னு தெரியாது. தெரியாட்டி இதை நாங்க ஒரு எக்ஸ்டன் எடுத்துக்கொள்வோம். சரியா? அப்ப செவ்வகத்திர பரப்பளவு சமன்பாடு என்ன? நீளம் தர அகலம். நீளம் தர அகலம். பரப்பளவு தெரியுமே. இந்த செவ்வகத்திர பரப்பளவு தெரியும் 77. சரியா? நீளம் தெரியாது, நாங்க எக்ஸ்டன் எடுக்கிறோம். அகலம் எவ்வளவுன்னு தெரியும். அகலம் எவ்வளவு? 10. 10. அப்ப 10 பெருக்கப்படுது. 10 அகலம் வந்து என்ன செய்யும்? பிரிபடும். 10ஆல பிரிச்சா, அப்ப 10ஆல பிரிச்சா 1 தசம் முன்னுக்கு வரும். ஆகவே 7 7 மீட்டர். கண்டா மட்டும் போதாது. இந்த இடத்துல இது 7.7 மீட்டர் என்று குறிச்சிருக்கோம். இந்த இடத்துல 7.7 என்ற தரப்பட்ட உருவில் அளவீடுகளுடன் வரைந்து காட்டுக. சரியா? அப்படி அப்ப படத்தை சேர்க்கணும், உருவ குறிச்சு காட்டணும். இப்ப மார்க்ஸ் போட்டுக்கொள்வோம். இதுக்கு 3 மார்க். எப்படின்னு சொன்னா இந்த 77 இந்த 10ஆல பிரிச்சதுக்கு ஒரு மார்க். 7.7 கண்டுபிடிச்சதுக்கு ஒரு மார்க். அதை சரியான இடத்துல கொண்டு போய் இந்த படத்தை கீறி சரியான இடத்துல பிரதியிட்டதுக்கு ஒரு மார்க்ஸ். கடைசி கேள்விக்கு ஒரு மார்க்ஸ். மொத்தம் 3. 10க்கு எத்தனை வந்தது? 10க்கு 10 வந்ததா? 10க்கு 10 வந்ததா? ஓகே. 10க்கு 10 எடுக்கணும் இல்லை இந்த சுற்றுலா பரப்புல. பவித்ரா
ஓகே, பின்னங்கள்ல 10க்கு 5 போட்டவருக்கு 10க்கு 10 வந்துருக்கு. இப்படிதான் ஒரு விஷயம் தெரியாட்டி எங்களுக்கு கணிதமே தெரியாதுன்னு சொல்லி அவசரப்பட்டு முடிவெடுத்துடக்கூடாது. ஏன்னா சரி, அது இருக்கட்டும். அதுல கொஞ்சம் கூட ப்ராக்டிஸ் பண்ணணும். கூட ப்ராக்டிஸ் பண்ணா அதுலயும் கூட வரும். ஏன்னா 10க்கு 5 அதில் போட்டீங்க, சுற்றுலா பரப்பளவு 10க்கு 10 போட்டிருக்கீங்க. சரியா? அப்ப உங்களுக்கு பின்னங்கள்ல கொஞ்சம் வீக்கா இருக்கீங்க. அப்ப பின்னங்கள்ல நீங்க கூடுதலான கேள்வியை செய்து ப்ராக்டிஸ் பண்ணா அடுத்த தவணையில பின்னங்கள்லையும் 10க்கு 10 எடுத்துடலாம். சரியா? அதுக்காண்டி என்னடா 10க்கு 5 எனக்கு கணிதத்துக்கும் எனக்கு செட் ஆகாது போல இருக்குன்னு நினைக்கிறேன். கணிதத்துல எக்கச்சக்கமான பாடங்கள் இருக்கு. 10ஆம் ஆண்டுல 32 பாடம், 11ஆம் ஆண்டுல 25 பாடம், மொத்தம் 57 பாடம் இருக்கு. சரியா? ஒரு பாடம் 2 பாடம் எங்களுக்கு குழப்புறதால கணித தேவை இருக்கிறதில்ல. சரி, அதை பிறகு தெரிஞ்சாக்களை கேட்டு படிக்கிறதானே. ஏன்னா தெரிஞ்சதை பெஸ்டா செய்யும். சரியா? இப்ப நான் சுற்றுலா பரப்புல தொடர்பா ஒரு மேலதிக விளக்கம் ஒன்று தாரேன் பாருங்க. இப்ப நாங்க படிச்ச கேள்விக்கும் சரியா இப்ப வந்த கேள்வியிலையும் பாக்குறீங்களா? என்னென்ன நாங்க இப்ப படிச்ச கேள்வி என்னென்ன? ஒரு வில்லிட நீளத்தை கண்டிருக்கோம். ஒரு வில்லிட நீளத்தை கண்டிருக்கோம். அதே மாதிரி மணல் பரப்பிய பகுதி, அதாவது ஒரு ஆரைச்சிரிட பரப்பளவு, வில்லின் நீளம் கண்டிருக்கோம், ஆரைச்சிரிட பரப்பளவு கண்டிருக்கோம், இந்த படத்தோட இன்னொரு படத்தை இணைச்சிருக்கோம். ஓகே, இதான் நாங்க இப்ப படிச்சது. அப்படியே வாங்க 2025 சரியா உங்களோட அண்ணா அக்கா எழுதின பேப்பர், கடைசியாக நடைபெற்ற பேப்பர்ல என்னென்ன கேள்வி வந்திருக்கு? வேலியின் நீளம் பாருங்க, வேலியின் நீளம் அதாவது வில் மேல சொல்லி இருக்கு, இந்த வில் தான் வேலி, இந்த ஏடி என்றால் வேலி. அப்ப வில்லின் நீளம் கேடு இருக்கு. அங்கால பாருங்க இன்னொரு மிளகாய் பயிரிடப்பட்டுள்ள பகுதியின் பரப்பளவு. மிளகாய் என்றது நான் நினைக்கிறேன் இந்த ஆராய்ச்சிரிட, ஆராய்ச்சிரிட பரப்பளவு என்ன, மிளகாய் நிலட்டி காட்டப்பட்டோ ஆராய்ச்சிரை பகுதியில மிளகாய், ஆராய்ச்சிரை பகுதியில மிளகாய். அப்ப என்ன சொல்லியிருக்கு? மிளகாய் பயிரிடப்பட்டுள்ள பகுதி. நாங்க என்ன படிச்சோம்? மணல் பரப்பிய பகுதி. மணல் பரப்பிய பகுதி, மணலுக்கு பதிலாக மிளகாய் என்று போட்டிருக்கு, அல்லது மிளகாய்க்கு பதிலாக மணல் என்று போட்டிருக்கு. இப்படித்தான் கேள்வியில ஒரு சின்ன மாற்றம். இதுல மைதானம் இருக்கு தானே, மைதானத்துக்கு பதிலாக ஒரு பாடசாலை வளாகம், இப்படி மாத்துறதுதான். இதுதான் கணிதம். சரி, அப்ப பாருங்க வில்லின் நீளம் கேட்டிருக்கு கடைசி வருஷ பாஸ் பேப்பர்ல. அப்ப உங்களுக்கு தீட்டாவின் கீழ் 360 2πr என்ற சமன்பாடு ஞாபகத்துல இருக்கணும். ஆரச்சிரிட பரப்பளவு கேட்டிருக்க, அப்ப தீட்டாங்கள் 360 πr வர்க்கம் என்றது ஞாபகத்துல இருக்கணும். கடைசி கேள்வியை பாருங்க, கடைசி கேள்வியை பாருங்க. அந்த நிலப்பகுதியின் ஒரு பரம்படி படத்தை அதன் அளவீடுகளை காட்டி தரப்பட்டுள்ள ஒரு மீது வரைக. அப்ப இந்த கேள்வி நாங்க இப்ப பிராக்டிஸ் பண்ணிட்டோம். கிட்டத்தட்ட ஓஎல் ஃபைனல் எக்ஸாம் கேள்வி செய்யறதுக்கு நீங்க ரெடி. கிட்டத்தட்ட இல்ல 100% ரெடி. இங்க பாருங்க 2024 மட்டும்தான் தூர நேர வரைவோட இந்த கேள்வி வந்திருந்தது. தூர நேர வரைவோட வந்திருந்தது. அதே மாதிரி 2018 இன்னொரு பெரிய அதிர்ச்சி, முழுமையாக சுற்றுலா பரப்பளவு தவிர்க்கப்பட்டு முழுமையாக தூர நேர வரை வந்திருக்கு. சரியா? சரி, இதுலயும் பாருங்க இந்த சேர்த்தி உருவத்துல சுற்றளவை காணணும்னு சொன்னாங்களே, சுற்றளவை காணணும்னு சொன்னா இந்த இருக்கு, இந்த வில் ஒன்று இருக்குல்ல, ஏஇபி என்ற வில் இருக்கு. இந்த வில்லிட நீளத்தை கண்டாதான் சுற்றளவை காணலாம். அதே மாதிரி பரப்பளவு, செவ்வக பகுதியின் பரப்பளவு அரைவட்ட பகுதியின் பரப்பளவின் எத்தனை மடங்கு. அப்ப அரைவட்டம் என்றது ஒரு ஆரைச்சிறை. அப்ப ஆரைச்சிறையோட பரப்பளவும் வில்லின் நீளமும் 2024 கேட்கப்பட்டிருக்கு. 2023 வருவோமா? வேலி இந்த இருக்கு, மறுபடியும் வேலி வந்துட்டார். வேலி வேலி யாரு? வேலி இந்த இருக்கு, சியிலிருந்து டிக்கு ஒரு எல்லை. வெளியே பாருங்க, சியிலிருந்து டிக்கு எல்லை. சரியா? இந்த இருக்கு வேலி. அப்ப வேலி இல்ல வில், வில்லின் நீளம் மறுபடியும் வருது, வில்லின் நீளம். சரியா? அதே மாதிரி அங்கால பாருங்க ஏசிடி நிலப்பகுதி, ஏசிடியோட பரப்பளவுன்னு சொன்னா ஆராய்ச்சியோட பரப்பளவு. சரியா? அப்ப கடைசி கேள்வி இன்னொரு படத்தை சேர்க்கிறது பாருங்கோ, 4வது கேள்வி பாருங்கோ. அதன் அளவீடுகள் உள்ள ஒரு பரும்படி படத்தை இதே உருவில் வரைக, இதே உருவில் வரைக. ஓகேவா? சரியா? அப்படியே சுத்தி சுத்தி பாத்தீங்கன்னு சொன்னா அஞ்சு பாருங்கோ, சுற்றளவு நீச்சல் குளத்துல சுற்றளவுன்னு சொன்னா இந்த வில்லின் நீளம் காணும். அதுக்கப்புறம் நீச்சல் குளத்துல பரப்பளவுன்னு சொன்னா இந்த ஆராய்ச்சிரை, இந்த குட்டி ஒரு ஆராய்ச்சிரை இருக்குல்ல, ஆராய்ச்சிரையோட பரப்பளவு காணணும். கடைசி கேள்வி பாருங்க,
ஒரு பருமடி படத்தை அளவீடுகளுடன் உருவில் வரைக. இப்படி இந்த கேள்வியை பார்த்தீங்கன்னு சொன்னா இதுல பாருங்க நிறைய பாருங்க இந்த வேலி இந்த இருக்கு பாருங்க மறுபடியும் வேலியிட நீளம் ஆரச்சிரிட பரப்பளவு தரப்பட்ட உருவை அதே அளவீடுகளுடன் மேற்குறித்த உருவில் வரைக. இப்போ உதாரணத்துக்கு இப்ப நான் காய்ச்சி கொண்டிருக்கிறத உங்களோட பேரண்ட்ஸ் பக்கத்துல இருந்து பார்த்தா அடிதான் போகுது. என்னடா ஒரே கேள்வி திரும்ப திரும்ப போட்டுட்டு இருக்காங்க, அப்ப அதை கூட ஒன்றும் செய்ய தெரியலையேன்னு சொல்லி கேட்க போறாங்க. உண்மைதானே? ஒரே கேள்வி தான் திரும்ப திரும்ப வரப்போகுது. அப்ப இந்த கேள்வியே உங்களுக்கு முழுமையா விளங்கிச்சுன்னு சொன்னா ஓஎல் ஃபைனல் எக்ஸாம்ல இருக்க கேள்வியே 10க்கு 10 மார்க்ஸ் எடுக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய சமன்பாடுகள் என்ன பிள்ளை இந்த இவ்வளவுதான். சரியா? சுற்றுலா பரப்பளவு தொடர்பான வினாக்களுக்கு நினைவில் கொள்ள வேண்டிய சமன்பாடுகள் இவ்வளவுதான். சதுரத்திர பரப்பளவு, நீளந்தர அகலம், செவ்வகம், முக்கோணம், இணைகரம், சரிவகம். இப்ப படிச்சது சரிவகம். அது மாதிரி வட்டம், ஒரு ஆரச்சிரோட பரப்பளவு, அங்கால வில்லின் நீளம். இந்த கடைசி 2 சமன்பாடுகள் மிக முக்கியம். டீட்டா 360 2 பையா வர்க்கம், டீட்டா 360 2 பையா. இந்த 2 சமன்பாடுகளும் மிக முக்கியமான சமன்பாடுகள். அங்கால இந்த உருவங்கள் ஏதாவது ஒரு உருவம் வரும். செவ்வகம், சதுரம், முக்கோணம், இணைகரம். ஏன்னா நான் இப்ப காட்டின பாஸ் பேப்பரை பார்த்தா உங்களுக்கு விடாது. ஏன்னா பாஸ் பேப்பர் பாருங்க, இது 2016 ஒரு செவ்வகமும் ஒரு அரைவட்டம். 2017 பாருங்க செவ்வகமும் ஒரு 45 பாகை உள்ள ஒரு அரைச்சிலை. இந்த நான் சொல்றேன் ஒரு அதிர்ச்சி தூர நேர வரைவு 2018 மட்டும்தான் தூர நேர வரைவு. அதிர்ச்சி எல்லாம் இல்லை. என்ன இப்ப தூர நேர வரைவு சிம்பிள் தானே. தூர நேர வரைவு நாங்க படிச்சிட்டோம், எங்களை தியரி கிளாஸ்ல நாங்க படிச்சிட்டோம். சரியா? தூர நேர வரைவு 2018 வந்திருக்கு. ஏன்னா இடையில ஒரு சின்ன ஒரு சேஞ்சும் செய்யணும் இல்லையா? எப்பவுமே ஒரே மாதிரியே இருக்கக்கூடாது. அப்ப சார் சொன்னார், அப்ப வில்லின் நீளமும் ஆரச்சிரிட பரப்பளவும் கடைசி படத்தை அந்த படத்தோட கீழ் தான் வரும் என்று சொல்லி போக முடியாது. ஏன் 18 அப்படி வரல தானே. தூர நேர வரைவும் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு போகணும். சரியா? அப்ப கடைசியா பாருங்க 2024 தான் தூர நேர வரைவு வந்திருக்கு. அப்ப 25 வரல, 25 வரல, 26 உங்களோட எக்ஸாம் இல்லை. நீங்க 10ஆம் ஆண்டு தானே, அப்ப உங்களோட 27 தானே. அப்ப தூர நேர வரைவு எதிர்பார்க்காம இல்லாமலும் போகலாம். அது நம்மட கையில இல்லை, அதை யாரும் உறுதியாக சொல்ல முடியாது. ஓகே பிள்ளை, அப்ப இவ்வளவுதான் இந்த சுற்றுலா பரப்பளவுன்றது ஒரு இலகுவான பகுதி. அப்ப இதுக்கு இலகுவான பகுதிகளில் 10க்கு 10 எடுக்கிறதுக்கும் கடினமான பகுதியில 10க்கு அங்கால ஒரு 9 8 அப்படியெல்லாம் எடுத்து அட்ஜஸ்ட் பண்ணினா உங்களுக்கு விருப்பமான நீங்கள் உங்களுடைய இலக்கை அடைகிறதுக்கு இலகுவான பகுதியில முழுமையான பகுதியில் செய்யறதுக்கு திரும்ப திரும்ப பிராக்டிஸ் பண்ணுவோம். சரியா? ஓகே, இப்ப இதுல உங்களுக்கு சந்தேகமான பகுதிகளை நீங்க கேட்கலாம்.